ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இந்த உலகத்துல நன்மை என்று ஒன்று இருக்கிறது, தீமை ஒன்று இருக்கிறது. நன்மை தேவனால் உண்டாயிருக்கிறது, தீமையானது பிசாசினால் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில தீமை வரும் பொழுது நாம் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. நாம் தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு. Dear children of God, there are two things in the world. One is evil, one is good. Evil belongs to Satan. Good belongs to God. We are called to do good in the sight of God. And we are here to conquer evil by doing good in our life. Don't let evil to conquer you. You need to be very careful. Satan may give you tricky ideas. Satan may give you evil ideas. You need to be very careful. If you are led by the Holy Spirit, you will always do good. You will never yield yourself to devil to do evil. You see, both the words devil and evil almost same. If you remove D from devil, he becomes evil. We have to be very careful. நம்முடைய வாழ்க்கையில பிசாசு கோபத்தை கொண்டு வருவான், பழி வாங்குற எண்ணத்தை கொண்டு வருவான், பிறரை கெடுக்கணும்னு எண்ணத்தை கொண்டு வருவான், பிறருக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்று கொண்டு வருவான். அத்தோடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பிசாசுக்கு அடிமைகளாகி பிசாசினாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள். We are seeing many people, they say they are Christians, they are spirit-filled, but they are conquered by evil. They are conquered by devil because they are doing evil to those who do good to them. That is the way they are under the captivity of demonic forces. When you are not able to forgive somebody, you are under the influence of devil. Naturally, devil will bring you diseases. They will bring you different kinds of curses upon you. Devil will bring you many kinds of sicknesses which God cannot even come to heal you because you are under the influence of demonic forces like Judas Iscariot. Jesus could not save him because he was completely under the influences of demonic forces. The same way, many people, those who say they are spirit-filled, they are today under the influences of demonic forces. We have been seeing such people and we pray for them. That is the way we can show our Lord's love to them. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசினாலே பீடிக்கப்பட்டவர்கள், பிசாசினாலே பிடிக்கப்பட்டவர்கள் பல வியாதிகளுக்குள்ளே போக போறாங்க. பல தீர்க்க முடியாத, சுகப்படுத்த முடியாத பல கட்டுகளுக்குள்ளே போக போறாங்க. அதுதான் பிசாசு செய்கிற காரியம். எப்படி யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தானோ அதே போல அநேக மனிதர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போறாங்க. ஆனா நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நன்மையினால் தீமையை வெல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பிசாசினாலே பீடிக்கப்பட்டு பிசாசினாலே ஆக்கிரமிக்கப்பட்டு அநேக மனிதர்கள் தீராத வியாதிகளிலும் சுகப்படுத்த முடியாத நோய்களிலும் சிக்குண்டு அலைகிறதை நாங்கள் காண்கிறோம். கர்த்தாவே, அவர்களை விடுவித்தருளும், அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்தருளும், தீமையை நன்மையினால் வெல்லும்படிக்கு அவர்களுக்கு நீரே புத்தி புகட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும்.
பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.